சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் விலகியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த புகாரில் சிக்கினால் உடனடியாக ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஏன் ரேஷன் கார்டு ரத்து? யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த புகாரில் சிக்கினால் உடனடியாக ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2 கோடிக்கும் அதிகமானோர் ரேஷன் கார்டு பயனாளிகள் உள்ளன. அவர்களுக்கு மளிகை பொருட்களை விற்பனை செய்யும் தமிழ்நாடு அரசு இலவச அரிசி மற்றும் கோதுமையும் வழங்கி வருகிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் அரிசி இலவசமாக தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்கி வருகிறது. ஆனால் இதனை சிலர் கள்ள சந்தையில் விற்பனை செய்து வருகின்றன. இது தொடர்பாக புகார்களை தமிழ்நாடு அரசு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழ்நாடு அரசு விதிமுறைகளின்படி ரேஷன் அரிசியை விற்பனை செய்வதும் குற்றம். ரேஷன் அரிசியை பணம் கொடுத்து பயனாளிகளிடம் வாங்குவதும் குற்றம். இருவருக்குமே சட்டப்படி தண்டனை மற்றும் அபராதம் உள்ளது. முள் லிங்க் கீழே செக் பண்ணி பாருங்க.